நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100x இருந்து 1000x வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அண்டர்வேல்யூ காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயும் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம கிரிப்டோ பற்றின அப்டேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டுயினோ. இந்த காயினை நம்ம எப்படி பை பண்ணுறது, இந்த காயினோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த காயினோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த காயின் வந்து பாருங்கள், ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மார்க்கெட் கிராஷுங்கிறனால இப்போ கீழே வந்து ரொம்ப டவுனில் வந்து இருக்குது. இதோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா -51% வந்து டம்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ட்ரில்லியன் காயின் வந்து சப்ளைவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2769 ரேங்க்கில் இருக்குது. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிபா இனு அப்படிங்கிற அளவுக்கு இந்த காயின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டாகி, சிபா இனு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டு காயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காயின் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் டாகி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. டாகி காயின் அப்புறம் சிபா காயினை வந்து மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த காயினை வந்து பை பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த காயின் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் நம்ம சிபா காயின் எவ்வளோ சப்ளை வச்சுருந்தாங்களோ சேம் அதே சப்ளை இவங்களும் வச்சுருக்காங்க. 1000 ட்ரில்லியன் வந்து சப்ளை வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கெலாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அவங்களோட ட்விட்டர் பேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12,000 ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் 12,000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரீசெண்டாக வந்து காயின் பர்ன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து பார்த்துடலாம். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. 1 ட்ரில்லியன் காயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $4,500 மதிப்புள்ள காயினை வந்து இவங்க வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பர்னிங் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட காயின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பம்பாக ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி இவங்களோட டோட்டல் சப்ளை எவ்வளோ, அதே மாதிரி எவ்வளோ பேர் இவங்களை காயின் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 37,749 பேர் வந்து இவங்க காயினை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3,27,922 ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் வந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓனாக வந்து ஸ்வாப் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அதோட கவுண்டிங் தான் அவங்க வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதோட கவுண்டிங் தான் வந்து போயிட்டுருக்கு. 107 நாள் இருக்குது அவங்களோட ஓன் ஷாப் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட ஓன் ஷாப் வந்து வருது. அதே மாதிரி அவங்களோட NFT வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. காயின் மார்க்கெட் கப்பில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காயின் ஜிகோவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்லேயும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காயின்ஸ் பீட் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. காயின் டகர் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டாகி காயின் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபா இனு காயின் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினும் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ
டாகி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிபா, இது 2 காயினும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காயினை மறக்காமல் பை பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போகிறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கீழே வந்து கான்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, பேன்கேக் ஷாப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காயினோட நேம் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பிஎன்பிக்கு நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கிறணும். நான் வந்து இப்போது 0.02 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.02 பிஎன்பிக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 கோடி காயின் வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்வாப் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்வாப் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ் வந்து செட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்லிப்பேஜ் வந்து 1% வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் வந்து 0 எடுத்துகிட்டு 1ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. 1ங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1%லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்வாப் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே எனக்கு வந்து அடுத்த பேஜ் இங்கே தான் எப்படி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபீஸ் போக நெட்வொர்க் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5.86 வந்து கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் அப்ரூவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து காயின் வந்து பை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து அப்ரூவ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காயின் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து காயின் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரஸ்ட் வாலெட் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி இது பண்ணி லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காயின் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த காயினை வந்துட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுவீங்க. லாங் டேர்மாக நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிக்விடிட்டி வந்து ஆட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் பை பண்ணும்போது, அதாவது இந்த காயினை யாரெல்லாம் பை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து 5% வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டியாக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து லிக்விடிட்டியாக வந்து காயின் வந்து ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.